ஹலோ! ஒர்க் அவுட் பேட்ச் பிளான் பண்ணியிருக்கோம். இது ஆடிட்க்கு. ஜான்வரி 6, 7, 8 தட் இஸ் மண்டே, டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே 3 நாள். இந்த 3 நாள் டெய்லி 5 ஹவர்ஸ் உட்கார போறோம். 3 டேஸ்ங்கிறதுனால டோட்டலா 15 மணி நேரம். நமக்கு இருக்கக்கூடிய சிஏ இன்டர்மீடியேட் ஆடிட்டிங்கோட போர்ஷன்ஸ் வெறும் 11 சாப்டர். ஒரு சாப்டர்லேருந்து ஆவரேஜா 8 to 9 கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்க போறோம். ஸோ டோட்டலா 100 கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 100 கொஸ்டின்ஸ் அண்ட் அதோட ரிலேட்டட் ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபா நாங்க ப்ரொவைட் பண்ண போறோம் ஆன்லைன்ல. அது இல்லாம இந்த ஆன்லைன் ஜூம் லைவ் கிளாஸ் இருக்கு இல்லையா, இதுல அந்த 100 கொஸ்டின்ஸினுடைய ஆன்சர்ஸ் உங்ககிட்ட பிரிண்டட் ஃபார்மேட்ல இருக்கும். பட் எக்ஸாம்ல இது எப்படி எழுதணுங்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் இல்ல. ஸோ அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸை நான் 100 கொஸ்டின்ஸையும் 15 மணி நேரத்துல எழுதி காமிக்க முடியாது. ஸோ வாட் ஐ டூ இஸ், இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கும் பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிடுவேன்னா, 100 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் எப்படி எக்ஸாம்ல ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஹேண்ட் ரிட்டனா எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அதை பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ண போறோம். ஸோ தினமும் ஒரு கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் நான் உங்களுக்கு கிளாஸ்லயே ஆன்லைன்ல எழுதி காமிப்பேன். ஜேர்னல் நம்ம வச்சிருக்கோம், ஆன்லைன் ஸ்கிரீன்ல எழுதி காமிப்போம். பட் அது உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ்க்கும் நீங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. அதனால கிளாஸ் 6ஆம் தேதி ஜான்வரி 6th நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜான்வரி 6th முன்னாடியே நான் உங்களுக்கு இந்த 100 கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸையும் கைப்பட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாவே நான் எழுதி எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இதுக்கு எப்படி மேப்பிங் மாதிரி போடலாமா, இல்ல இதுக்கு ஒரு கிராஃப் மாதிரி போடலாமா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் எந்த மாதிரி நம்ம ஹவு டு கால் ஃப்ளோ சார்ட் மாதிரி போடலாமா, எப்படி போட்டு ப்ரெசென்ட் பண்ணா இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு பெஸ்டான ப்ரெசன்டேஷன், அது எப்படி நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆயிடும். ஆப்வியஸ்லி சொல்லவே வேண்டாம், இது தமிழ்ல தான் நாம எடுப்போம். ஸோ தமிழ் தான் ப்ராமினென்டான லாங்குவேஜ். அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலி வரும்பொழுது எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் கிளாஸ். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 நாள் தான் கிளாஸ். டெய்லி காலையில 9 o'clockல இருந்து ஆஃப்டர்நூன் 2:30 ப்ராபப்ளி மேக்ஸிமம் நான் சொல்றது. ஸோ டெய்லி 5 hours எஃபெக்டிவா நமக்கு கிளாஸ் இருக்கும். 3 நாள் தான் அட்டன் பண்ண போறீங்க. நீங்க இதோட ஃபீஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அரௌண்ட் 400 rupees. இந்த 400 rupees நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 3 நாளுமே நீங்க ஆன்லைன் லைவ்ல ஜூம்ல அட்டென்ட் பண்ணிக்கலாம். எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு 15 ரூபாயில இருந்து 20 ரூபாய் தான் நீங்க பே பண்ற மாதிரி வரும். ஓகேவா? இந்த 20 ரூபாவை நீங்க பே பண்ணி 1 hour கிளாஸ் பாத்தீங்கன்னாலே டெஃபினட்டா 2 மார்க்ஸ் கையில இருக்கும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த ஒர்க் அவுட் பேட்சை பொறுத்த வரைக்கும் இது கான்செப்ட்ஸ் புரிய வைக்கக்கூடிய கம்ப்ளீட்டான கிராஷ் பேட்சா? பிகாஸ் ட்ரெடிஷ்னலி நமக்கு தெரியும்ல, கிராஷ் பேட்சஸ்ன்னு சிலது இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, 11 சாப்டரை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி மார்க் பண்ணி கிராஷ் பண்ணி ஒரு 3 daysல எடுப்போம். அதுதான் இந்த ஒர்க் அவுட் பேட்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும்னா, 11 சாப்டர்லயும் எது இம்பார்ட்டன்ட் போர்ஷனோ அதை எடுத்து அதுல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ, பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஆர்டிபிஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ், டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்னு எல்லா ஃபோரம்ஸ்ல இருந்து கொஸ்டின் எடுக்க போறோம். அந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கும் எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிற ப்ராக்டிஸ் தான் நம்ம இங்கே கொடுக்க போறோம். ஸோ இது கண்டிப்பா கிராஷ் பேட்ச் கிடையாது. இது ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி. நீங்க ஆடிட் எக்ஸாமுக்கு எப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த ஆன்சரை எப்படி நம்ம அணுகணும், அதை எப்படி எழுதணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணா நல்லா இருக்கும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணா கீவேர்ட்ஸ் மறக்காம இருக்கும், அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த பேட்ச்ல பார்க்க போறோம். ஸோ த ஃபீஸ் இஸ் only 400. ப்ளீஸ் என்ரோல் ASAP. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதோட ரெக்கார்டட் செஷன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடைக்கும். பிகாஸ் உங்களுக்கு இட்ஸ் only 6, 7, 8 3 நாள் ஜூம் லைவ்ல இருக்க போது இட்ஸ் only 400 ஃபார் லைவ் ஸ்டூடெண்ட்ஸ். பட் உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸ் வேணும் அப்படின்னா அது டெஃபினட்டா இதை விட காஸ்ட்லியா இருக்கும். பிகாஸ் அதில் வெப்சைட் காஸ்ட், அதுல ஸ்டாண்டர்ட் ப்ராசஸிங் காஸ்ட்னு ஏகப்பட்டது இருக்கும். So it's better for you if you come to Zoom online live classes. Okay, thank you so much. I'm hoping to see you all, okay, on my workout batches for audit. இப்போ Zoom live full portion classes போயிட்டு இருக்கு. and the Zoom live full portion classesல we already got 70 plus registrations and I'm so happy. நாங்க chapter number 1 and chapter number 11 கம்ப்ளீட்டா finish பண்ணிட்டோம். அதோட like recorded classes also it's available on website. அதை பத்தின டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுக்குறேன். பட் இந்த ஒர்க் அவுட் பேட்சை ப்ளீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் பை January 6.
மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே 3 வொர்க்கிங் டேஸ குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கேரண்டீடா 40 மார்க்ஸ் இதுல கண்டிப்பா கிடைக்கும். 60 பிளஸ் கிடைக்குமான்னா, பேராசைலாம் பட முடியாது. பட் நாங்க எடுக்கிற அந்த 100 கொஸ்டின்ஸ்ல நீங்க கொஞ்சம் ஆல்ரெடி பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க. அதோட சேர்த்து இதையும் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க. ப்ராபபிலிட்டீஸ் ஆஃப் கெட்டிங் 60 பிளஸ் இஸ் ஹையர். இல்லன்னு சொல்லல. பட் இத நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா 40 பிளஸ்ங்கிறத எங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா, நாங்க Zoom லைவ்ல அட்டெண்ட் பண்ணக்கூடிய அந்த 15 டேஸ் கோர்ஸ் நாங்க இப்ப ரன் பண்றோம். அது ஃபுல் சிலபஸ், ஃபுல் காம்ப்ரிஹென்சிவ் சிலபஸ் கவரேஜ். அத வந்து நாங்க 15 டேஸ் கண்டக்ட் பண்றோம். அந்த கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, ஐ அம் கேரண்டியிங் 70 பிளஸ். ஓகே 60 to 70 பிளஸ் வி ஆர் கேரண்டியிங். பட் இந்த 3 டேஸ் வொர்க் அவுட் பேட்ச் அப்படிங்கிறது பாஸ் பண்றதுக்கான ஒரு வழி. சப்போஸ் நான் Zoom லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேம் ஆல்ரெடி நான் அதுல ஒன் ஆஃப் தி 70 மெம்பர்ஸ் அப்படின்னு சொன்னா, அதோட இந்த வொர்க் அவுட் பேட்ச் நீங்க எடுத்தீங்கன்னா 70 பிளஸ் யாராலயுமே தடுக்க முடியாது. ஓகே உங்க சைடோடைய ஏர்னஸ்ட்டா எஃபோர்ட் நீங்க போடுறீங்கன்னா, நாங்க 300 பிளஸ் எஃபோர்ட் போடுறோம். நீங்க உங்க சைட்ல இருந்து ஒரு 50, 60% எஃபோர்ட் போட்டா கூட, தி Zoom லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் ஃபுல் காம்ப்ரிஹென்சிவ் கிளாஸஸ் இருக்கு இல்லையா? தட் இஸ் ஃப்ரீயா இப்ப நாங்க நடத்திட்டு இருக்கோம். இட்ஸ் ஃப்ரீ பேட்ச் ஆக்சுவலி. அதோட சேர்த்து இந்த வொர்க் அவுட் பேட்ச் நீங்க கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டா 60 to 70 பிளஸ்ங்கிறது ரொம்ப ஈஸியா எடுக்கலாம். இட்ஸ் நாட் அ பிக் ஃபீட்லாம் இல்ல. ஈஸியா எடுக்கலாம். தேங்க் யூ சோ மச். ஹேவ் அ நைஸ் டே. திஸ் இஸ் அ வெரி அன்கன்வென்ஷனல் ஸ்பாட். ஓகே. நான் வந்து இப்போ வீட்ல இருந்து எடுக்கல. ஐ அம் ஆக்சுவலி இன் ஒரு ஐசியூ யூனிட்ல இருக்கேன் நானு. இன் ஹாஸ்பிட்டல் பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ். பட் நத்திங் டேஞ்சரஸ். பட் ஐ மீன் ஹாஸ்பிட்டல். அதனால ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ரெக்கார்ட் வித் ஆல் த டெக்னிக்கல் திங்ஸ் ஆன். பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கன்வே தட் 6, 7, 8 3 நாளுமே வந்து we are running this batch அப்படின்னு. So thank you so much for all the love, for all the support, for all the affection that you're showing to me for Zoom classes. Thank you so much from the bottom of my heart. As I've already told you, there's nothing ஒன்னும் பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே இல்ல. You just came here for some personal reasons and it's not even பெரிய இதெல்லாம் இல்ல. We're just fine. But then environment இல்ல சவுண்ட்ல உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ. Thank you so much. Have a nice day.